வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நாட்கள் நடைபெறும் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுகிறார். $30 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 147 ஊர்தி சேவைகளை இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உணவு பாதுகாப்புத் துறையில் இளநிலை பகுப்பாய்வாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 31 பேருக்கு நியமன ஆணைகளையும் வழங்குகிறார். இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுத்திடுக. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் கடிதம். ஆண்டவன் பெயரால் அரசியல் செய்வோரிடையே அரசியலை கடந்து திருப்பணிகள் செய்கிறோம். அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அறநிலையத்துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 10ஆம் தேதி கூடுகிறது அமைச்சரவை கூட்டம். சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். பட்ஜெட்டில் தமிழ்நாடு ரயில்வே பணிகளுக்கு 6626 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். எழும்பூர் உள்ளிட்ட 77 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டு வருவதாகவும் பேட்டி. உதான் திட்டத்தின் கீழ் நெய்வேலி மற்றும் வேலூரில் விரைவில் விமான சேவை. மாநிலங்களவையில் திமுக எம்பி கனிமொழி சோமு கேள்விக்கு சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மொஹேல் பதில். ஆளுநர் தொடர்பான கருத்துக்களை மக்களவையில் முன்வைக்க திமுக எம்பி கனிமொழிக்கு அனுமதி மறுப்பு. ஆளுநர் தொடர்பான கருத்துக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு. திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை இடைத்தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 53 பள்ளிகளுக்கு இன்று முதல் விடுமுறை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக புகார்கள் தெரிவிக்க உதவி எண்கள் அறிவிப்பு. தேர்தல் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மைய கட்டுப்பாட்டு அறைகளை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என தகவல். ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிதிராவிட மருத்துவ மாணவர்களின் கல்விக் கடன் தள்ளுபடி. 48 கோடியே 95 லட்சம் நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்வதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கடனை வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண முடியாததால் கல்விக் கடனை ரத்து செய்வதாக திமுக அரசு கூறியிருப்பது நகைப்பிற்குரியது. தமிழகத்தில் கல்விக் கடன் நிலுவை 16,303 கோடியாக இருக்கும் நிலையில் வெறும் 48 கோடியே 95 லட்சம் ரூபாய் மட்டும் ரத்து செய்தால் யாருக்கு என்ன பயன் என்று அண்ணாமலை கேள்வி. திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி மாணவர்களின் அனைவரின் கல்விக் கடனையும் ரத்து செய்ய வேண்டும். குறிப்பிட்ட சமூக மாணவர்களுக்கு கல்விக் கடன் ரத்து என சாதி பாகுபாட்டை தூண்டும் விதமாக செயல்பட வேண்டாம் என்று அண்ணாமலை வலியுறுத்தல்.
திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு இந்து அமைப்புகள் சார்பில் இன்று தடையை மீறி ஆர்ப்பாட்டம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி 800க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. இந்து அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடு. ராமநாதபுரம் பாஜக நிர்வாகிகள் வீட்டு காவலில் சிறை வைப்பு. திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காத வகையில் போலீசார் நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் திட்டமிட்டு மத மோதலை உருவாக்க திமுக அரசு முயற்சிப்பதாக வானதி சீனிவாசன் புகார். சிறுபான்மை மக்களை தாஜா செய்ய இந்து மதத்தை புண்படுத்தும் செயலில் திமுக ஈடுபடுவதாகவும் சாடல். தன்னை கொலை செய்யவே தனது அலுவலகத்தில் தீ விபத்து நடத்தப்பட்டதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்த விவகாரம். தீ விபத்தில் சதித்திட்டம் இல்லை என்று டிஜிபி அலுவலகம் விளக்கம். தன்னை கொல்ல சதி என்ற ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் புகார் அதிர்ச்சி அளிக்கிறது. ஏடிஜிபியின் குற்றச்சாட்டை வெளிப்படைத்தன்மையுடன் முறையாக விசாரிக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கே உரிய பாதுகாப்பு இல்லை. ஏடிஜிபி கல்பனா நாயக் அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. ஓராண்டாகியும் மின் உற்பத்தி தொடங்காத வடசென்னை அனல் மின் நிலையம். தனியாரிடம் அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதற்காக தாமதமா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. நெல் கொள்முதல் பற்றி அறியாமல் தவறான கருத்து. பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கைக்கு உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். தமிழ்நாடு எங்குள்ளது என்று கூட தெரியாமல் திமுக அரசு மத்திய பட்ஜெட்டை எதிர்க்கிறது. மத்திய அரசு எதை கூறினாலும் அதை எதிர்ப்பதுதான் திராவிட மாடல் அரசு என்று நடிகர் சரத்குமார் சாடல். தன்னை விட அரசியல் தெரிந்தவர்கள் கலை உலகத்தில் யாரும் கிடையாது. தவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய சரத்குமார். என்னை விட அதிகமாக அரசியல் தெரிஞ்சவங்க கலை உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க சில பேர். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க இப்போ வந்து களத்தில் வராங்க. ஆனால் அவர்களை பற்றி நான் பேசுவதே இல்லை. பத்திரிகை சிலர் அடிக்கடி கேள்வி கேட்கிறார்கள். சிலரை வளர்த்து விடுவதே பத்திரிகை சகோதரர்கள் தான். அவர் சும்மா தான் போயிட்டு இருப்பார், ஒண்ணுமே பண்ணல. நான் கேட்கின்றேன், அவரின் கொள்கை என்ன என்று சொல்ல பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பது அவர் கொள்கையா? மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லியான். ஆக மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள், புதியவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? குலசேகரப்பட்டினத்தில் இருந்து இன்னும் 2 ஆண்டுகளில் ராக்கெட்டுகள் ஏவப்படும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய தலைவர் நாராயணன் பேட்டி. ஏக்கர் லேண்டு தந்திருக்காங்க. இப்போ ஆசிரியர்லாம் அதில் இன்வால்வ் ஆகி எல்லாம் அவங்க தந்தாச்சு. நாங்கள் அங்கே அந்த ஏவுதளம் இது பண்ணதுக்குள்ள வேலைகளை தீவிரமாட்ட ஆரம்பிச்சாச்சு. இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் அங்கிருந்து வெற்றிகரமாக ராக்கெட்டுகள் அனுப்பப்படும். எல்ஜிபிடி சமூகத்தினருக்கான வரைவு கொள்கையையும் மருவிய பாலினத்தவர்களுக்கான வரைவு கொள்கையையும் பிப்ரவரி 17ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை என புகார். மது பாட்டில்களை சாலையில் கொட்டி நொறுக்கிய பெண்கள். இஸ்ரோவின் 100வது ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட செயற்கைக்கோளில் கோளாறு. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ விளக்கம். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. அரசியல் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பரப்புரை. டெல்லியில் நாளை சட்டப்பேரவை தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். சட்டமன்ற தேர்தலையொட்டி டெல்லியில் பல்வேறு பகுதியில் இரவில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் ரோந்து. தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர். தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகள் வெளியீடு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் எண்ணிக்கை 56.33% என அறிவிப்பு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் சரிவு. டிரம்பின் புதிய வரி விதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் சரிவு என பொருளாதார வல்லுநர்கள் தகவல். மெக்சிகோவுக்கு விதிக்கப்பட்ட 25% இறக்குமதி வரியை தற்காலிகமாக நிறுத்திய அமெரிக்கா. இந்த உத்தரவு 1 மாதம் அமலில் இருக்கும் என்றும் அறிவிப்பு.